ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 599க்கு மிவி டிவோ பாட்ஸ் B1 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த TWS நம்பி வாங்கலாமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அதிகமான பேட்டரி லைஃப், 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். 599, 699, 799 இந்த செக்மெண்ட்டில் இந்த பிராண்டில் இருந்து அதிகமான இயர்பட்ஸ் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. மிவி டிவோ பாட்ஸ் B1 பொறுத்த வரைக்கும் வெறும் 599க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே ஏற்கனவே லான்ச் பண்ணுற TWS பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே போல தான் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப்-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. மேலே டாப்பில் டைப்-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே 150 நிமிடங்கள் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதே போல் சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பெரிய அளவுக்கு அட்ராக்டிவான டிசைனாக இல்லை. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 2 மைக் இருக்குது. ENC இருக்கனால கால் பேசும்போது பக்கத்தில் உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுது. கால் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸில் டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸ் நீங்கள் 3 வாட்டி டேப் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோவில் எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் பக்காவாக செட் ஆகுது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 45 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 8.5 மணிக்கூர் பேட்டரி லைஃப் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்புகளே கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 4-5 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் இருக்குது. ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம லவுடாக இருக்குது. ஆனால் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த இயர்பட்ஸில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த TWS நம்பி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கவே வேண்டாம். இதை விட ஒரு 100 ரூபாய் அதிகமாக சேல் பண்ணுற மிவி டிவோ பாட்ஸ் i6 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.